இந்த வாரம் பிக் பாஸ் நாமினேஷன்ல 8 பேர் வந்திருக்காங்க. முத்துக்குமரன், சௌந்தர்யா தவிர மற்றவங்க எல்லாருமே நாமினேஷன்ல வந்திருக்காங்க. இந்த வாரமும் கேப்டன் யாருமே கிடையாதுங்க. இனிமே உங்களுக்கு கேப்டனே கிடையாது அப்படின்னு பிக் பாஸ் நினைச்சிட்டாரோ என்னவோ. ஆனா அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேப்டன், அதாவது இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா வராங்க. அதுல முதல் நாள் முத்துக்குமரன், 2வது நாள் ரயான், 3வது நாள் ராணவ், 4வது நாள் பவித்ரா, கடைசியா 5வது நாள் சௌந்தர்யா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. முத்துவை தவிர மற்றவங்கலாம் இதுக்கு முன்னே கேப்டனா இருந்ததில்லை. அதுவும் 5வது நாள் சௌந்தர்யா கேப்டன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க. சரி, இந்த வாரம் நாமினேஷனில் இல்லாத சௌந்தர்யா ஓட்டுகள் ரயானுக்கும் முத்து ரசிகர்கள் ஓட்டுகள் மஞ்சரிக்கும் கிடைச்சதுன்னா விஷால், பவித்ரா இவங்க 2 பேரும் எவிக்ட் ஆகி வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனா இதுல விஷால் அல்லது பவித்ரா இவங்க யாராவது ஒருத்தர் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணா கடைசி இடத்துல அருண் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் நாமினேஷன்ல இல்லாதனால டைரக்டா 14வது வாரத்துக்கு முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் போயிட்டாங்க. அந்த வாரம் அவங்க எலிமினேட் ஆகலனா ஃபைனலிஸ்டா கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலேக்கு விளையாட்டுகள் மொத்தம் 10 பாயிண்ட்டுக்காக விளையாடுற மாதிரி வச்சிருக்காங்களாம். இதுல யார் அதிகப்படியான பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே பாஸ் கிடைக்கும். பிசிக்கல் டாஸ்க், மைண்ட் டாஸ்க் அப்படின்னு வேற வேற வகையான கலந்து கட்டி தான் டாஸ்க்குகள் வரப்போறதா சொல்றாங்க. இந்த வாரம் எந்த 2 பேர் வெளியில போனா நல்லா இருக்கும், யார் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணா நல்லா இருக்கும், உங்க விருப்பத்தை கமெண்ட் பண்ணுங்க.